ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையை சிறப்பா வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுல முதன்மையான ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ரிஷபராசி தான். வணக்கம். நமது மனிதநாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல அதிசார குரு பயிற்சி பலன்கள் ரிஷபராசிக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையை சிறப்பா வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுல முதன்மையான ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ரிஷபராசி தான். அவங்க பேச்சு செயல் எல்லாமே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்தவங்களுக்கு ஈஸியா கவர்ற மாதிரியே தான் இருக்கும். இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பணம் காசு சேர்க்கணும்னு வச்சுங்களேன், வேலையில கண்ணும் கருத்துமா இருந்தா மட்டும்தான் இவங்களால பணம் காசு சேர்க்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு செயல்லையுமே இதுல 10 காசு எப்படி சம்பாதிக்கலாம், அதுல எப்படி 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம், இதுல எப்படி 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற தாட்டு அவங்களுக்கு இருந்தே இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்குங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. வேலையில கண்ணும் கருத்துமா இருந்தாங்கன்னா மட்டும்தான் லைஃப்ல நல்ல பெரிய ஆளா வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். சரிங்களா? ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுதான் முன்னுக்கு வரணுங்கிற அமைப்பு எல்லாத்துக்குமே இருக்கும். சின்ன வயசுல கஷ்டப்பட்டாலும் பிற்கால வாழ்க்கையில சூப்பரா இருப்பாங்க. சரிங்களா? இவங்களை பொறுத்த வரைக்குங்க லைஃப்ல நல்லா ஸ்டடி பண்றதுக்கான காலகட்டம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, 20 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ளேயே இவங்க ஸ்டடி ஆயிடணும். அந்த காலத்தெல்லாம் கடத்திட்டாங்க அப்படின்னா இவங்களால லைஃப்ல ஸ்டடியா உட்கார்றதுங்கிறது பெரிய பாடா இருக்கும். அதனால ரிஷபராசிக்காரங்க யாராவது இருக்காங்க அப்படின்னாலே சின்சியரா ஒர்க்ல கண்ணும் கருத்துமா இருந்து இந்த ஏஜுக்குள்ள, அதாவது 20 to 35 வயசுக்குள்ளேயே கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா லைஃப்ல சூப்பரா இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரங்களா யாரும் கை கொடுத்து வா அப்படின்னு சொல்லி மேலெல்லாம் தூக்கியே விட மாட்டாங்க. இவங்களோட உழைப்பு மட்டும்தான் இவங்களை உயர்த்தும். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த ரிஷபராசிக்கு குரு எங்கெங்கெல்லாம் பாக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடத்தையுமே குரு பார்வையிடுறாரு. சரிங்களா? ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து இந்த இடங்களை பாக்குறாரு. சரி, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது எந்த மாதிரி நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது கம்மியாகும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஒர்க் சம்பந்தப்பட்டதுல பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ்குள்ள மனஸ்தாபம் கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அதையுமே சரிப்படுத்தி விடும். இங்க பாருங்க, பார்ட்னர்ஸ், காதல், அதுக்கப்புறம் மனைவி, இது சம்பந்தப்பட்டது இடம் எல்லாமே இந்த 7ஆம் இடத்துக்குள்ள சம்பந்தப்பட்டதுதான் இருக்கு. சரிங்களா? இதுல 5ஆம் இடம் நல்லா ஸ்ட்ராங்கா வலுத்து இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, முக்கியமானது அப்பா வழி உறவுகள்ல எதுனா சொத்து தகராறு அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னாலும் அது தீர்றதுக்கான வாய்ப்பும் இது உருவாகும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில தொழில யாராவது இருக்கீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகுது. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த வேலையாட்கள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க மூலியமா நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த கோவில் பணிகள் எல்லாம் பாதியிலே நின்றுட்டு இருக்கும். எப்ப பணம் காசெல்லாம் சரியா வர வேண்டியதெல்லாம் வரல, ஆளுங்க சரியா செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி எங்கெங்கெல்லாம் ஸ்டாப் ஆகி நின்றுட்டு இருந்ததோ அதெல்லாமே கடகடன்னு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் உருவாகும். அடுத்து இந்த பணம் சார்ந்த துறை, அதாவதுங்க வங்கி, ஃபைனான்ஸு, வட்டி கொடுத்து பணம் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் நகைக்கு பணம் கொடுப்பாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி இதெல்லாமே நல்லபடியா டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். ஆக மொத்தம் இந்த பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள்ல யார் யாரெல்லாம் ஒர்க் பண்றீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமானதுங்க, இந்த திருமணம் லேட்டாகி போயிட்டு இருந்தது இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப திருமணங்கிறது முடிவாகிறதுக்கான வாய்ப்புங்கிறது சிறப்பாகவே இருக்கு. சரிங்களா? பாருங்க, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். சரிங்களா? இதுல கல்யாணம் ஆயிட்டு அந்த மன வாழ்க்கை சரியில்லாம பிரிஞ்சவங்க அடுத்த கல்யாணத்துக்காக காத்திருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரிஷபராசிக்காரங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு 2வது திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த காலகட்டத்துல முடிவாயிடும். அடுத்து குடியிருக்க வீடு. சரிங்களா? என்னடா நமக்கு இன்னும் வீடு அமையலையே, நம்மளும் எவ்வளவோ இடம் வாங்கி வச்சுட்டோம் ஆனா வீடு கட்ட முடியல, நம்மளும் வீட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோம் பாதியிலே நிக்குது, குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சிருக்கேன், ஆனா அந்த பணத்தை வீடு வாங்கலாம் அப்படின்னு பாக்குறேன், நல்ல வீடு அமையவே மாட்டேங்குதுன்னு யாரெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த வீடு யோகம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. கரெக்டா இப்ப இருக்கக்கூடிய இந்த 49 நாள் அப்படிங்கிற இந்த அதிசார குரு பயிற்சியை
ஒவ்வொரு நாளும் சிறப்பா நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பா நல்லபடியா இருப்பீங்க. சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ரிஷபராசிக்காரங்களுக்கும் அனுப்பி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஹைப்னு ஒன்று இருக்கும், அதையும் டச் பண்ணி ஒரு பாயிண்ட்ஸ் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னமும் நம்ம நிறைய பேருக்கு அந்த வீடியோ எல்லாம் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். சரிங்களா? மற்றபடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே என்னுடைய அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.